பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த புதிய தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன சாலமன்? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த 5ஆம் தேதி ஒரு கும்பல் படுகொலை செய்தது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை மொத்தம் 15 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில பின்னணியில புது தகவல்களானது தினந்தோறும் வெளியான வண்ணம் உள்ளது. அதாவது பிரபல ரவுடி சம்போ செந்திலுக்கு உட்பட பல்வேறு ரவுடிகளுக்கு இந்த கொலையில தொடர்பு இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட இந்த முன்னாள் தமாக நிர்வாகியான ஹரிஹரன் மற்றும் அது மட்டுமின்றி அந்த முன்னாள் பாஜக நிர்வாகியான அஞ்சலையிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு புதிய தகவல்களானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த முன்னாள் தமாக நிர்வாகி ஹரிஹரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதுக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில முதலாக பொன்னை பாலுவை ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் போட இருப்பதாக முதலாக தகவல் தெரிவித்தது இந்த வழக்கறிஞரான அருள் என்பது தான் தற்போது விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக வேலூர்ல சென்று முதல் முறையாக பொன்னை பாலுவை அருள் என்பவர் சந்தித்து இது தொடர்பாக ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். மேலும் உடனடியாக ஆம்ஸ்ட்ராங்கை போடவில்லை என்றால் பொன்னை பாலுவை போட்டு விடுவார்கள் என அவர் இந்த அருள் என்பவர் அவரிடம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே உடனடியாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்றால் தங்களுக்கு பணம் தேவைப்படுவதாக அருள் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில அவரது பிரேஸ்லெட், அதாவது ஆற்காடு சுரேஷ் இறந்த பின்பு அவரது கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட்டை விற்றுதான் 3.50 லட்சம் ரூபாயை பிரேஸ்லெட்டை வித்துதான் அருளுக்கு பொன்னை பாலு கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே இந்த திட்டமானது முதற்கட்டமாக துவங்கியுள்ளது. அதனை வைத்து முதற்கட்டமாக ஒவ்வொரு ரவுடியகம் திரட்டப்பட்டது. இது மொத்தமும் அருள் மற்றும் ஹரிஹரன் ஆகியோரிடம் மட்டுமே இந்த திரட்டப்பட்ட தெரிய வந்தது. மேலும் அந்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்ச்சியாக பல்வேறு பல ரவுடிகளுக்கு இவர் பகையை சம்பாத்தி வைத்திருப்பதால அனைவரும் இந்த கொலைக்கு ஒன்றிணைந்தனர். அதுல பிரபல ரவுடியான சம்போ செந்திலும் தொடர்ச்சியாக இந்த கொலையை செய்வதற்கு ஆவலாக இருந்து தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் மூலம் மட்டுமே இந்த ஹரிஹரனிடம் தொடர்ச்சியாக இவர்கள் பேசியிருப்பதும் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதும், அதாவது நாட்டு வெடிகளை எங்கே வாங்க வேண்டும், பணம் எங்கே கைமாற்ற வேண்டும் என்பது தொடர்பான முழு தகவல்களையும் சம்போ செந்தில் உத்தரவின் பேரில் ஹரிஹரன் செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஹரிஹரன் கைது செய்யப்பட்ட பின்பு அவரது வீட்டை சோதனை செய்த போது அந்த ஸ்மார்ட் போனை போலீசார் கைது செய்து தடயவியல் துறைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்ட போதுதான் இந்த தகவல்களானது வெளிவந்துள்ளது. தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் மூலம் மட்டுமே யாரிடமும் சிக்கக்கூடாது என சம்போ செந்தில் பேசி வந்தது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்தது. இது மட்டுமின்றி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக ஒரு அதிக விலை கொடுத்து ஒரு கோடாரி வாங்கி இருப்பதும் அதனை வைத்துத்தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்போம். அதாவது பின்புறமாக திருவேங்கடம் வந்தக்கூடிய அந்த வெட்டு கூட தான் இவர் உடனடியாக நிலை குலைந்து கீழே விழக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் பதிவாகிறது. அந்த வெட்டு இந்த கோடாரியில் தான் வெட்டப்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அஞ்சலையிடமும் அது மட்டுமின்றி இந்த பிரபல ரவுடி சம்போ செந்திலை பிடிக்கவும் போலீசார் தீவிரமாக மும்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். அஞ்சலியிடமும் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதன் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பது தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் பணியில தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.